அந்த இரவு நான் கீழே போகவில்லைன்னா இப்போ இந்த கதையே இருக்காது. இது நான் யாரிடமும் சொல்லாத விஷயம். சில இரவுகள் நம்ம வாழ்க்கைய குவாயட்லி மாற்றிடும். பெரிய சம்பவமோ டிராமட்டிக் ட்விஸ்டோ இல்ல. ஆனா அந்த ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள ஏதோ லாக் திறக்குது. அந்த இரவு அவள் கதவை மூடல. அது ஒரு சாதாரண விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த ஓப்பன் டோர் என்னை இன்னும் விட்டுவிடலை. 1. நிர்மலா அக்கா கீழ்மாடி, நான் மேல்மாடி. நான் இங்க குடியேறி 2 வருடம் ஆகுது. வொர்க் ஃப்ரம் ஹோம். லேப்டாப், சார்ஜர், காஃபி மக், அதுதான் என் உலகம். அவள் வீட்டிலோ ஒரு பழைய வால் கிளாக், கிளாஸ் கபர்ட்ல நீட்லி வைத்திருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ், ஒரு ஃப்ரேம்டு போட்டோ, அவள் கணவர். முதல் சில மாதங்கள் வணக்கம் லெவல்தான். ஸ்டேர்கேஸ்ல எதிர்பார்த்த சிரிப்பு, தண்ணீர் மோட்டார் பிரச்சனை, இபி பில் என்கொயரி. ஆனா நான் கவனிச்ச ஒரு விஷயம், அவள் கதவு. மாலை 7 மணிக்கு யூஷுவலி மூடிருக்கும். கர்டன் உள்ளே இருந்து தெரியும், லைட் க்ளோ மட்டும் வெளியே. ஆனா சில இரவுகள் கதவு ஹாஃப் ஓப்பன். முதல் முறை பார்த்தப்போ அவசரமா மறந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது ரிப்பீட் ஆயிடுச்சு. 2. ஒரு மழை இரவு. எலக்ட்ரிக் பவர் போச்சு. காரிடோர் முழுக்க இருட்டு. என் ஃபோன் ஃபிளாஷ் லைட்ல கீழே இறங்கின. அவள் கதவு ஓப்பன். அக்கா, கரண்ட் போச்சு. அவள் கிச்சன்ல இருந்து வந்தாங்க, கையில் மேட்ச் பாக்ஸ். பயமா இருக்கு, சிரிச்சு சொன்னாங்க. ஆனா அந்த சிரிப்பு முழுசா இல்லை. கேண்டில் லைட்ல அவள் முகம் வேற மாதிரி தெரிஞ்சது. கண்ணின் கீழே ஷேடோ. நீங்க தனியா இருப்பது ஓகேயா? நான் தெரியாம கேட்டுட்டேன். அவள் ஒரு செகண்ட் சைலன்ஸ். தனியா இருக்கறது ஓகேதான், ஆனா சில நேரம் வீட்டே என்னை விழுங்குற மாதிரி இருக்கும். அந்த லைன் அப்போ புரியல, ஆனா மனசுல பதிஞ்சது. 3. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். டோர் ஓப்பன் நைட்ஸ். அவள் யூஷுவலி 10:03க்கு லைட்ஸ் டிம் பண்ணுவாங்க. ஃபேன் சத்தம் ஸ்டெடியா இருக்கும். சில நேரம் டிவி சவுண்ட் ஃபெயிண்டா கேட்கும். ஒரு நாள் நான் 11 மணிக்கு கீழே பார்த்தேன். டோர் ஓப்பன், லைட் ஆன். சோஃபா எம்டி. அக்கா, கூப்பிட்டேன். பாத்ரூம்ல இருந்து வாய்ஸ். வந்துட்டேன். அவள் வந்து டோர் ஃப்ரேம்க்கு அருகில் நின்னாங்க. க்ளோஸ் பண்ணலையா? நான். கொஞ்சம் காத்து வரட்டும். அவள். அது சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் போல இருந்தாலும் டோன்ல ஏதோ இன்கம்ப்ளீட். 4. ஒரு நாள் நான் நீராக கேட்டுட்டேன். நீங்க ஏன் சில இரவு டோர் ஓப்பன்வா வைக்கிறீங்க? அவள் உடனே பதில் சொல்லல. டைனிங் டேபிள்ல இருந்த ஃபோல்டட் க்ளோத்ஸை சீர்படுத்த ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல, நான் ஜஸ்ட். அவள் சிரிச்சாங்க. க்ளோஸ் டோர் ரொம்ப சைலண்டா இருக்கும். அந்த சைலன்ஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியாத நாள்கள் இருக்கும். நான் புரிஞ்ச மாதிரி நாட் பண்ணினேன். ஆக்சுவலி புரியல. அந்த சைலன்ஸ் எப்படி இருக்கும்? 5. அந்த இரவுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ளே நுழைந்தேன். ஹெவி விண்ட். டோர் முழுசா ஓப்பன். கர்டன் ஃப்ளட்டர். ஹால்ல லைட் மட்டும். அவள் ஃப்ளோர்ல மேட்ரஸ் ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார்ந்திருந்தாங்க. டீ டம்ளர் கையில். உள்ள வாங்க, அவள் கேஷுவலி சொன்னாங்க. நான் த்ரெஷோல்ட் தாண்டினப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங். இது ரைட்டா ராங்கா தெரியல. கிச்சன்ல இருந்து மெடிசின் ஸ்மெல். விக்ஸ், ஈனோ சாஷே. வால்ல அவங்க கணவர் போட்டோ. அவருக்கு ஆஸ்மா. அவள் சொன்னாங்க. நான் போட்டோ பாத்துக்கிட்டு இருந்ததாலேயோ ததாலேயோ லாஸ்ட் நைட் டோர் க்ளோஸ் இருந்தது. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிடுச்சு. அவள் வாய்ஸ் பிரேக் ஆகல. ஆனா அந்த காம்னஸ் இட்செல்ஃப் பெயின்ஃபுல். அந்த நாளிருந்து சில இரவு டோர் க்ளோஸ் பண்ணினா பிரத் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த செகண்ட்ல தான் எனக்கு புரிஞ்சது. டோர் ஓப்பன் என்பது ஹேபிட் இல்ல, மெமரிக்கு எதிரான புரோட்டெஸ்ட். அதுக்கப்புறம் நான் ருட்டீனாக கீழ போக ஆரம்பிச்சேன். டெய்லி இல்ல, ஆனா டோர் ஓப்பன்னா நான் ஸ்டேர்ஸ்ல நின்னு பேசுவேன். டீ குடிச்சீங்களா? ஆமா. மெடிசன் எடுத்தீங்களா? எடுத்தேன். ஸ்மால் டாக். ஆனா அந்த ஸ்மால் டாக்ல பெரிய ரிலீஃப் இருந்தது. ஒரு முறை நான் போக லேட் ஆயிடுச்சு. 11:45. டோர் ஓப்பன், லைட் ஆஃப். ஹார்ட் பீட் வேகமா. கீழ ஓடின. அவள் மேட்ரஸ் மேல படுத்திருந்தாங்க. காரிடோர் லைட்ல அவள் ஃபேஸ் ஃபெயிண்டா தெரிஞ்சது. நீங்க வரலேன்னு நினைச்சேன். அவள் மெதுவா சொன்னாங்க. அந்த டோன், எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கில்ட் ஃபீல் ஆயிச்சு.
நான் போகவில்லை என்றால் அவள் ஓப்பன்வா காத்திருப்பாங்களா? கிராஜுவலி நான் கூட அந்த ஓப்பன் டோருக்கு பழகிட்டேன். லேப்டாப் க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு தாட், கீழே டோர் ஓப்பனா இல்லனா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கூட. என்னோட லோன்லினஸ்க்கும் அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகிடுச்சு. ஒரு இரவு நான் ஸ்டேர்ஸ்ல உட்கார்ந்தேன். அவ உள்ள. பீப்பிள் பேசுறாங்க நான் சொன்னேன். அவ ஸ்ட்ரெயிட்டா என்ன பார்த்தாங்க. நம்ம இருவரும் என்ன பண்றோம்? நத்திங். அப்போ அவ ஷ்ரக் பண்ணினாங்க. க்ளோஸ் டோர்ல தான் பீப்பிள் டவுட். ஓப்பன் டோர்ல எல்லாரும் பார்க்கலாம். அந்த லாஜிக் ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் அவ மனசுக்கு அது ஷீல்டு. 8. ஆனா டிபெண்டன்சி ஸ்லோவா வளர்ந்தது. ஒரு நாள் நான் இன்டென்ஷனலி கீழ போகவில்லை. டெஸ்ட் பண்ணணும்னு இல்ல. ஆனா மனசு டயர்ட். 11 தொட்டைக்கு கியூரியாசிட்டி தாங்கல. டோர் ஓப்பன், லைட் ஆன். அவ டோர்வேல நின்னிருந்தாங்க. ஸ்டெப்ஸ்ல என் ஷேடோ பார்த்ததும் சின்ன சிரிப்பு. நான் நினைச்சேன் நீங்க பிஸியா இருப்பீங்கள்னு. அந்த நீங்கள சாஃப்ட்னஸ் இருந்தது. சாரி. அவ ஹெட்ஷேக். டோர் ஓப்பன்வா வைக்கிறது யாராவது வரணும்னு இல்ல, யாராவது இருக்காங்கன்னு ஃபீல் ஆகணும்னு. அந்த லைன் என்ன உள்ள இழுத்தது. 9. கிளைமேக்ஸ். அந்த பர்த்டே நைட். விண்ட் அதிகம். பால்கனி டோர் பேங். நான் கீழே போனேன். டோர் ஃபுல் ஓப்பன். ஹால் எம்டி. பேக்யார்ட் சைட்ல டிம் லைட். அங்கே அவள் வாலுக்கு சாய்ந்து நின்றிருந்தாங்க. கையில் போட்டோ ஃப்ரேம். அவள் கண்ணீர் வைப் பண்ணவே இல்ல. இன்று அவருடைய பர்த்டே. அவள் சொன்னாங்க. நான் அருகில் நின்னேன், டச் பண்ணல. நான் ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் காட்டுறேன். ஆனா இரவு டோர் க்ளோஸ் பண்ணினா அந்த லாஸ்ட் நைட் நினைவு வரும். அவள் சடனா என் கையை பிடிச்சாங்க. நீங்க போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம். அந்த ரிக்வெஸ்ட்ல ரொமான்ஸ் இல்ல, அது பியோர் ஃபியர் ஆஃப் சைலன்ஸ். நான் நின்றேன். ஃபேன் சத்தம், விண்ட். அவள் கை மெதுவா ரிலாக்ஸ் ஆனது. அந்த இரவு 1:30 வரை நான் இருந்தேன். பிறகு அவள்தான் சொன்னாங்க, நீங்க மேல போங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டேர்ஸ் ஏறும்போது ஃபர்ஸ்ட் டைம் கதவு மெதுவா மூடுற சத்தம் கேட்டது. கிளிக். 10. அடுத்த நாள் காலை நான் நாக் பண்ணினேன். டோர் ப்ராப்பர்லி க்ளோஸ்ட். அவள் ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணினாங்க. நான் கவுன்சிலிங் போகிறேன். அவள் சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட். டோர் ஓப்பன்வா வைக்கிறது சொல்யூஷன் இல்ல, அது டெம்பரரி. நான் சைலண்ட். நீங்க இருந்ததால தான் நான் க்ளோஸ் பண்ண தைரியம் வந்தது. அந்த லைன் ஹெவி. அந்த நைட்டுக்கு அப்புறம் ஓப்பன் டோர் நைட்ஸ் குறைஞ்சது. 11. இப்போ அவள் நார்மல் ரூட்டீன். ஈவ்னிங்ல டோர் ஓப்பன் இருக்கும், நெய்பர்ஸ் போல, கேஷுவல். லேட் நைட் யூஷுவலி க்ளோஸ்ட். சில சமயம் நான் காரிடோர்ல நின்னு அந்த க்ளோஸ் டோர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸ்ட்ரேஞ்சா இல்லையா? முன்னாடி ஓப்பன் டோர் டிஸ்டர்ப் பண்ணுச்சு, இப்போ க்ளோஸ் டோர் ஒரு எம்ப்டினஸ் தருது. ஆனா அந்த எம்ப்டினஸ் ஹெல்தி, அது டிபெண்டன்சி இல்லாத சைலன்ஸ். நீங்க கேக்கலாம், அந்த இரவு அவள் கதவை மூடல, ஏன்? அது என்னை அழைக்கல. அது சொசைட்டிக்கு சேலஞ்ச் இல்ல, அது அவள் லோன்லினஸ்க்கு ஒரு ஸ்மால் ஆக்சிஜன். க்ளோஸ்ட் ரூம்ல நினைவுகள் சத்தமா கத்தும். ஓப்பன் டோர்ல காரிடோர் லைட் கொஞ்சம் உள்ளே வரும். சில நேரம் ஒரு மனிதனுக்கு ரொமான்ஸ் தேவையில்லை, ஹீரோ தேவையில்லை, ஜஸ்ட் பிரசன்ஸ். அந்த இரவு நான் ஹீரோ இல்ல, அவள் சேவியர் கேட்கல. நாங்கள் இருவரும் 2 தனி மனிதர்கள். ஒரு ஓப்பன் டோர் நடுவுல நின்று சைலன்ஸ் ஷேர் பண்ணினோம். இப்போவும் சில இரவு ஃபேன் சத்தத்துல விழித்துக்கிட்டே இருப்பேன். கீழே பார்த்தா டோர் க்ளோஸ்ட். ஆனா என் நினைவுல அந்த ஹாஃப் ஓப்பன் டோர் இன்னும் மெதுவா ஆடிக்கிட்டே இருக்கு. அதன் பின்னாடி ஒரு பெண், தன்னோட பயத்தோட போராடிக்கிட்டு நின்ன அந்த சிலுவெட். அத நான் மறக்க மாட்டேன்.